10 சட்டை வேணுண்ணே. 10 சட்டையா? ஆமாண்ணே 10 சட்டை. 10 வேணும். ஜல்லில் 10 சட்டை போடணே. பாருப்பா, இது பாருப்பா, பிரிண்ட் இருக்குது, செக் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, எதுன்னு பாருப்பா. 10 ஓகேண்ணே. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ பேண்ட் ஒரு 10 எடுத்துண்ணே. டைப் இருக்குண்ணே, பேக் இருக்குது, மாம் ஃபிட் இருக்குண்ணே, மாம் ஃபிட் தரேன் தானே. பிரிண்டட் பண்றது என்ன பண்ற? இல்ல நான் போட்டு பாக்குறேன். போட்டு பாக்குறேன்னா இப்ப காலு கிலோ ஒண்ணு தலைக்குள்ள விடுறா. எவ்வளவு சொன்னீங்க? 14,250. 10 சட்டை 1000 ரூபாய்னு ஆஃபர்ல போறேன்னு சொன்னதால தான் வந்தேன். என்னடா 10 சட்டை 1000 ரூபாயா? ஆமாண்ணே, பாத்துட்டு தானே வந்தேன். காசை இப்ப சட்டை காசே இல்ல. மாப்பிள்ள வந்துட்ட மாப்பிள்ள. நீ சொன்ன கடைக்கு தான் வந்திருக்கேன். இன்ஃபினிட்டி கலெக்ஷன். இன்ஃபினிட்டி கலெக்ஷன் தானே? ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு பேரு. ஓகே ஓகே, வந்துட்டேன் மச்சான். ஏன்னா ஆஃபர் பண்ணி கொடுப்பாரா? ஆஃப் பண்ணலாம் ப்ரோ. நான் பாருங்க ஷர்ட் பேண்ட் டி-ஷர்ட் எல்லாமே இருக்கு. எது வேணுமோ எடுங்க, நான் ஆஃபர் பண்ணிடலாம். இன்னும் தெரிஞ்சா மட்டும் ஆஃபர் தான். ஆஃபர் எல்லாம் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது நமக்கு ஆஃபர் எல்லாம் தேவையில்லை. நம்ம இருக்கிற லெவலுக்கு என்ன சொல்றது. ஆனா இப்போ ஒரு நாள்ல உங்க கடையில எவ்வளவு வருமானம் வரும்னு எது தப்பா உங்க சீக்கிரட் நான் கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க, சொல்லுங்க. இல்ல எதுக்காக? இல்ல தெரிஞ்சுக்க தான் கேட்கறேன். இல்ல ஓடும் ப்ரோ, ஒரு நாள் கடைக்கு ஒரு நாள் கடைக்கு பிசினஸ் ஒரு ஹையஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 60 அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் ஃப்ரெண்டு சூர்யா. எந்த சூர்யா? ஆக்டர் சூர்யா. அண்ணா என்னண்ணா இருக்கு? முன்னாடி சொன்னேன், ஷர்ட் இருக்குது, பேண்ட் இருக்குது, டி-ஷர்ட், ஷார்ட்ஸ், லோயர், இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது. ஷர்ட்னா பாத்தீங்கன்னா பிரிண்டட், பிளைன், செக்குடு, ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே இருக்கு. பார்ட்டி வேர், ஷர்ட் ஃபேப்ரிக் எல்லாமே இருக்கு ப்ரோ. எல்லாமே இருக்கானே? பேக் ஷர்ட், பேக் பேண்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கானே? எல்லாமே இருக்கு ப்ரோ. 2 கிலோ அரிசி இருக்கானே? அடடா, நீங்க ரூல்ஸ் மாதிரி பேசுறீங்க. இல்ல சும்மா காமெடி. காமெடியா? என்ன எந்த ஏரியா நீங்க? இல்லண்ணா, நீங்க வேற ஏரியா கேக்குறது எனக்கு பயமா இருக்குது. நான் ஒன்னா பேசுறேன், நீ வந்து தேவலாம். சரி ஒண்ணும் இல்ல, கோச்சுக்காதீங்க. ஒரு சரி சட்டை இருக்கானே? எனக்கு எந்த சைஸ் கரெக்டா? எனக்கு எந்த சைஸ் கரெக்டா இருக்குண்ணா? உனக்கு என்னப்பா எல்லு போட கரெக்டா இருக்கும். எல்லு ஃப்ரீயா கூட ஃபிட்டா போடியா கொஞ்சம். நான் எப்பவுமே ட்ரெஸ் இல்லாம இருந்தா தானே எனக்கு பிடிக்கும். ட்ரெஸ் இல்லாம ஜட்டி வாங்கி வச்சுக்க, போட்டுக்கோ. அதான் ஜட்டி கூட ஒரு ட்ரெஸ் தானே. கேளு தரேன், ஆஃபர் பண்ணி தரேன். ஓகேண்ணா, ஃபன் பண்றதா வச்சுக்காத நம்மள்ட்ட. எல்ல ஒரு 10 சட்டை வேணுண்ணா. 10 சட்டையா? ஆமாண்ணா 10 சட்டை. 10 வேணும். எல்ல 10 சட்டை போடணேன். பாருப்பா, இது பாருப்பா, பிரிண்டட் இருக்குது, செக் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, எதுன்னு பாருப்பா. ஆக்சுவலா நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே எடுப்பேன். இது மாதிரி சில்லறைங்க மாரி ஒரு சட்டை 2 சட்டை எல்லாம் எடுக்கிறது வாய்ப்பே இல்லைண்ணே. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. டைப்ஸ் தரேன், நாங்க செக்குடு தரேன். பாரு, நம்மள்ட்ட ஆஃபர் தான் ப்ரோ. எது நீங்க எடுத்துன்னு போறோம் நம்மள்ட்ட 300 ஆஃபர் தான் ப்ரோ. எவ்வளோண்ணா இது இருக்கு ப்ரோ? 3 ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகுது நம்மள்ட்ட. 2 ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகுது ஷர்ட். 2 ஃபீட்ல பிரிண்டட் வரும் பாருங்க. இந்த மாதிரி பிரிண்டட் காட்டன் ஷர்ட்லாம் நம்மள்ட்ட 250 தான் ப்ரோ. ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியமா வேணும் ப்ரோனா நீங்க வெளியே எதாவது டேமேஜ் இருந்தா ரூமும் இருக்கு, ட்ரையல் பண்ணி பாருங்க. ஐயா, அந்த மாதிரி புத்தி எனக்கு இல்லைண்ணே. அப்படியே வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்கினே, அண்ணா ப்ளீஸ்ண்ணா 50 ரூபா குறைண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஆனா வீட்டுக்கு ஒரே புள்ளண்ணா, எனக்கு கெஞ்சுண்ணா, எனக்கு வேற வழி இல்லைண்ணா, இந்த சட்டையை போட்டதாலே ஆள் பார்க்க, அந்த மாதிரி எல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னா. இது என்ன பிரிச்சு கூட பார்க்காம எடுத்துன்னு போயினே இருப்பேன். கூட பார்க்க மாட்டேன். எத்தனை? 1 2 3 4 5 இது ஏத்துக்கணும். இது எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர். 6 7 லாவெண்டர் கலர், பர்பிள் இருக்கு, 8 9 பிரிண்டட் பாருங்களா. இது வேணாம், எனக்கு புரியல. 10. ஓகேண்ணா. ஓகே. இப்போ பேண்ட் ஒரு 10 எடுத்துண்ணே.
சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. பொடியா எவடா 2 சர்பத்து வாங்கிட்டு வாடா, சீக்கிரம் ஓடு ஓடு. ஒண்ணு எனக்கு தேவையில்லண்ணா, எனக்கு சொல்லுவாங்க கிர்னி பழம் ஜூஸ் சொல்லுண்ணா, அது மட்டும் போதுண்ணா எனக்கு. கிர்னி பழம் ஜூஸ் என்னண்ணா அசிங்கப்படுத்துறீங்க, போட்டு பாருங்கன்னு சொல்றீங்க. என்னண்ணா என்ன பார்த்தா என்ன ஒரு துணி 2 துணி நினைச்சிட்டு இருக்கீங்க? போட்டு போறதா தப்பா பேசல, டபுள் மீனிங்ல பேசுறேன், டபுள் மீனிங்ல பேசுறேன். அண்ணா சத்தியமா சொல்றேன், போட்டு பாருங்கன்னு சொல்றேன். இது என்ன அர்த்தம்? நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க, நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க பேச மாட்டோம், கஸ்டமர் தான் நமக்கு, கஸ்டமர் தான் உங்க ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? நம்ம தப்பா எப்பவுமே பேச மாட்டோம். 5 ரூபா 10 ரூபா குறைச்சதுன்னா பொருள் நல்ல பொருளா நான் கொடுப்பேன் நான், ஓகேவா? 300 செலவு நல்ல பொருளோட நல்ல தரமான பொருள் தான் கொடுத்துன்னு இருக்கிறேன். இன்னுமே 500 நல்ல தரமான பொருள் தான் கொடுத்துட்டு இன்னொரு இருக்கிறேன் நான், ஓகேவா? நம்மளோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த பாரு நல்லதுண்ணா, பேகி டைப் இருக்குண்ணா, பேகி இருக்குது, மாம் ஃபிட் இருக்குண்ணா, மாம் ஃபிட் தான் தானே. தலைக்குள்ள விடுறா ஜூஸ் வந்துச்சு. ஏய் ஜூஸ் அங்கே இப்போ நம்ம இருண்ணா எடுக்கிறீங்கன்னா ஜூஸ் சாப்பிடுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஜூஸ் சொல்லுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். சித்தப்பா பையன், அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவனுக்கு ஒரு 10 ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். சொல்லிருக்கான். ஓகேவாண்ணா பில்லு போடலாமா? இருண்ணா தம்பி வர சொல்லுங்க, அவனுக்கு ஒரு 10 ட்ரெஸ் எடுக்குண்ணா. வராதா தம்பி? வராதா? வந்துடும், கண்டிப்பா வந்துடுவாப்ல. இப்போ டிஷர்ட் எல்லாம் நாட் லைக் எந்த மாதிரி பாக்குறீங்க சொல்லுங்க, நான் தரேன். காட்டன் இருக்குது, ஜெர்சி இருக்குது, நம்மள்ட்ட எல்லா ஃபேவரியும் 5 டோன் சொல்ற நம்மள்ட்ட தான் பாருங்க. இப்போது எப்போ வந்து புதுசாக மாடல் பசங்க ட்ரெயினிங் பண்ணது. வாங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணும்? ட்ரெஸ் அண்ணன் வர சொன்னாரு. தம்பி தான், இவர்தான் தம்பி. உள்ளாம பாருங்க, பேண்ட்டு அப்புறம் ஷர்ட் வேணும். என்ன சைஸ் உங்களுக்கு? 28 பேண்ட்டு 32 வரணும். இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எல்லாம் எம் எக்ஸல் அணி எம்ல 10 சட்டை, எம்ல 10 சட்டை எடுத்து அப்படி வைனா. என்ன சட்டை பாருங்க, எம்ல எந்த சட்டை எடுத்து வைனா? 10 சட்டை எடுத்து வைனா. நீங்க என்ன பண்றீங்க? சரி நானா 10 20 சட்டை பேண்ட் பில்லு போட்டுடலாமா? பில்லு போட்டுடலாமா? எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒரே எவ்வளவு சொன்னீங்க? 14,250. அண்ணா பில்லு உங்களுக்காக ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்றேன். இது என்ன சொன்னீங்க? இந்த கடை பேர் என்ன பேர் சொன்னீங்க? இன்ஃபினிட்டில 10 சட்டை 1000 ரூபாய்னு ஆஃபர்ல போறேன்னு சொன்னதால தான் வந்தேன். என்னடா 10 சட்டை 1000 ரூபாயா? ஆமாண்ணே, அதை பார்த்துட்டு தானே வந்தேன். யார் சொன்னா 10 சட்டை 1000 ரூபாங்க? எல்லாம் தானே ஆஃபர்ல போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. நோ சின்ன பையன் என்னடா பேச்சு? சட்டை 1000 ரூபாய் யாருமே தேவையில்ல. துணி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வருது? நம்ம வந்து துணி வந்து உங்களுக்கு 10 ரூபாய் வச்சு வைக்கிறோம். இப்படி எல்லாம் அநேக கொள்ள அடிக்காதுண்ணே. 10 சட்டை 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு 1000 ரூபாய், இதுக்கு 1000 ரூபாய் ஆஃபர் பண்றது இல்லண்ணா. 10 சட்டை இது 1000 ரூபாய், 2000 ரூபாய், பேண்ட் ஒரு 3000 ரூபாய் வாங்கிக்கிறேன். ஜிபே பண்றேன். என்ன 3000 வாங்கிக்கிறேன்னா பில்லு 14,250 3000 காசு இருக்கு. என்னண்ணா இப்படி இருக்கிறீங்க? என்னண்ணா 10 சட்டை 1000 ரூபாய்ன்னு சொல்லுது. அளவுதான் உனக்கு. என்ன காலையில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு உங்களுக்கு சட்டையை எடுத்து கொடுத்தா உன் தம்பின்னு ஒருத்தனை கூட்டின்னு வர, இதுல உனக்கு ஜூஸ் வேற நான் வாங்கி தந்து உனக்கு கேஸ் வேற உனக்கு போட்டேன் நானு. கஸ்டமருக்கு எதுக்கும் பண்ண மாட்டீங்கண்ணா. ஓஸ்ல வந்து நீ குடிச்சிட்டு போவீங்க, உனக்கு வாங்கி தரணும் உங்களுக்கு. நீ இந்த சட்டையை பூரா 20 சட்டை எவ்வளவு இருக்குது? எந்த ஏரியா நீங்க? வா இருண்ணா ஒரு நிமிஷம். ஆனா இருண்ணா சார், ஒரு கஸ்டமரை கைய புடிச்சு கூப்பிடுனா என்ன கைத்த பிடிக்கிறீங்க? வந்து 10,000 இருக்குன்னா 5 ரூபாய் இருக்குன்ற 2 ரூபாய் இருக்குன்ற சட்டையை வாங்குறான்னா கலை வெறுப்பை குஷ்டு வந்துருக்கீங்க. ஊதுங்க நான் இருண்ணா, காலைல பல்லு விளக்குனா நாத்து அடிச்சு செத்து போயிட்டுனா அப்புறம் நான் பொறுப்பு யாரா நீங்களா? என்ன ஊடுறாங்க? என்ன பண்றீங்களா? பொருளை கை வைக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? சொன்னீங்களா? இல்லண்ணா, நீங்க வரீங்க, உங்களுக்கு நான் டவுட்டா தான் இருக்கு எனக்கு. எந்த ஊர் நீங்க? இருண்ணா எதுக்கு டேஷனு? ஏன் டேஷனு? ஏன் வித்து போன பொருளை விக்கிற நான் உங்களுக்கு இது பண்ணுமா? முதல்ல வியாபாரம் நீ வந்து
முதல்ல 10 சட்டை 20 சட்டை எடுத்து நோ 10 சட்டை கொடுத்து அடிக்க வரீங்க. தம்பி நான் வந்து இவ்வளவு செகண்டா பேசி சரி ஓகேண்ணா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 2000 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம் 10 சட்டை 2000 உனக்கு என்னடா எனக்கு இன்னும் சும்மா திட்ட வரணும் இதா இப்ப பேசு உன் தம்பி நீ வெளியே போ காசு இருக்கா இல்ல உன்ட்ட அண்ணா, சின்ன பையனை துரத்தலாம் இப்போ ஒரு கஷ்டம் நான் வந்து கேட்டேன் நீங்க என்ன சொல்லுங்க 10 சட்டை 1000 ரூபாய் நான் வெளியில கேட்டுதான் வந்தேன் இன்ஃபினிட்டி என்னது இன்ஃபினிட்டி என்ன பேரு உங்களுக்கு பேரு இன்ஃபினிட்டி கலெக்ஷன் 10 சட்டை 1000 ரூபாய் சொல்லிட்டு தான் வந்தேன் 10 பேண்ட் 1000 ரூபாய் இது 3000 ரூபாய் இருந்தா கூட நான் 3000 ரூபாய் பிச்சை போடுறேன் முடிஞ்ச சட்டை கொடுத்துட்டு போறேன் நீங்களும் பிச்சை போடுறது வேணாப்பா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா